நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. அன்பார்ந்த ஜாஸ்வா டிவி நேயர்களுக்கு ஆண்டவரும் உலக இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற நாமத்தினாலே அன்பின் சமாதான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த நற்செய்தி நேர பகுதிக்கு நியாயாதிபதி இயேசுவின் ஊழியங்கள் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக. இந்த நாளிலும் நற்செய்தி நேர பகுதி வாயிலாக கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் நம்மோடு கூட ஒவ்வொரு விதத்தில் நற்செய்தி நேர பகுதி மூலமாக பேசி கொண்டிருக்கிறார். இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட இடைபடக்கூடிய வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் அதில் 21வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கின்றேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் அதில் 21வது வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. அப்படியே தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே, இந்த நற்செய்தி நேர பகுதி வாயிலாக தேவ சித்தம் செய்கிறவர்கள் மாத்திரமே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். ஆண்டவரே கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவர்கள் அதில் பிரவேசிப்பது இல்லை என்று சொல்லி ஆண்டவரே நீர் வசனத்தில் எழுதி எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர். இதை தியானிக்கும் பொழுது ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், தேவ சித்தம் என்ன என்பதனை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தி கொடுக்கும்படியாக நாங்கள் உங்கள் சமூகத்தில் வந்து நிற்கிறோம். நீர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கின்றீர். நீர் எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட இடைபடக்கூடிய காரியம், பரலோக ராஜ்யத்தில் யார் பிரவேசிப்பார்கள்? பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு தேவனுடைய சித்தம் செய்கிறவர்கள் பிரவேசிக்க முடியும். உலகத்தில் மனிதர்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். எங்கு என்னுடைய பாவங்களை கழுவ முடியும், எங்கு என்னுடைய குறைகளை மாற்ற முடியும், யார் பாவம் மன்னிப்பை கொடுப்பார்கள், எப்படியாவது நான் சொர்க்கலோகத்தில் போய்விட வேண்டும், பரலோக ராஜ்யத்தில் போய்விட வேண்டும் என்று சொல்லி மனிதன் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறான். பரலோக ராஜ்யத்தில் அந்த சொர்க்கத்தில் போய் சேர வேண்டும். அதற்காக பல பிரயாசங்கள் எடுக்கிறார்கள். மனிதர்களாக நம்ம வந்திருக்கிறோம். இந்த மாம்சத்தில் இருக்கிறவர்களுக்கு குறைகள் உண்டு, குற்றங்கள் உண்டு. நம்ம 100% சரியாக வாழ்ந்துவிட முடியாது. ஆனால் முயற்சி செய்கிறோம். ஆனாலும் அந்த முயற்சியில் செய்த தவறுகளுக்காக எங்கு மன்னிப்பு கேட்பது என்று சொல்லி அலைபாய்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் தெளிவாக நமக்கு சொல்கிறது, பாவ மன்னிப்பை கொடுப்பதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே முடியும். வேற பாவ மன்னிப்பு யாரும் கொடுக்க முடியாது. ஏனென்றால் அவர்தான் பாவத்திற்கு பலியாக அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். நம்மை போல பாடுள்ள மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்து 30 ஆண்டு காலம் அவர் இருந்து 3.5 ஆண்டு காலம் தேவனுடைய பணியை செய்துவிட்டுத்தான் அவரே பரலோக ராஜ்யத்தில் போய் பிதாவினுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவர் தேவ சித்தம் செய்வதற்காக பூமியில் வந்தார். ஜனங்கள் சீர்கட்டு போயிருக்கிறார்கள். ஜனங்கள் பாவத்திற்குள்ளாக விழுந்து போய்விட்டார்கள். விழுந்து போன தூதனானவன் ஜனங்களை வஞ்சித்து விட்டான். ஜனங்களை தேவனிடத்திலிருந்து பிரித்து விட்டான். இந்த மனிதர்களை மீண்டுமாக தேவனிடத்திற்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அந்த பரிசுத்த பர்வதத்தில் அவர்களை வைக்க வேண்டும். தேவனோடு இருக்க வேண்டும். ஏனென்றால் மற்றவர்களை எல்லாம் வாயினால் வார்த்தையினால் உண்டாக்கினவர் கர்த்தர். ஆனால் மனிதனை மாத்திரம் தன்னுடைய கரத்தினால உருவாக்கி தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அவனுக்குள்ளாக ஊதினார்.
அவன் ஜீவாத்துமாவானான் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அவருடைய கரத்தினால் கிரியைகளாக அவருடைய சுவாசம் நமக்குள்ளாக ஓடுகிறதாக இருக்கிறபடியினால் அந்த மனிதன் என்னோடு கூட இருக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய விருப்பம். மற்ற எல்லாருக்கும் 5 அறிவு, மனிதனுக்கு மாத்திரம் 6 அறிவு ஏன் கொடுத்திருக்கிறார்? நம்மோடு கூட வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விருப்பத்தோடு வைத்திருந்தார். ஆனால் பிசாசானவன் வஞ்சித்து ஜனங்களை மனிதனை ஏமாற்றி அந்த ஆட்சி அதிகாரத்தை அவன் தன் வசமாக்கி கொண்டிருக்கிறான். அவன் தன்னோடு கூட ஒரு கூட்டத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்பது அவனுடைய விருப்பமாக இருக்கிறது. பிசாசினுடைய சித்தம் தேவனோடு கூட இணைந்து கொள்ளுகிற பிள்ளைகளை அவன் தேவனிடத்திலிருந்து பிரித்து தன்னோடு கூட சேர்த்து நரகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பது பிசாசானுடைய சித்தம். ஆனால் தேவ சித்தம் மனிதன் பரலோக ராஜ்யத்திற்கு வர வேண்டும் என்பதுதான். இங்கு வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்கிறது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பேனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் அதில் பிரவேசிப்பது இல்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரைத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். அப்ப தேவனுடைய சித்தம் யார் செய்கிறார்களோ அவர்கள் மாத்திரமே பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல முடியும். நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன், இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறேன், இயேசுவின் நாமத்தினாலே அநேகரை நீதிக்குட்படுத்தி வழி நடத்தி இருக்கிறேன் என்று சொல்லி நாம் சொல்லுகிறவர்களாக இருந்தால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. தேவ சித்தம், என்னை கொண்டு தேவ சித்தம் என்ன? இயேசுவுக்கு பிதாவினுடைய சித்தம் என்ன? அவர் மனுஷகுமாரனாக இந்த உலகத்திற்கு வர வேண்டும், 30 ஆண்டு காலம் இருக்கணும், 3.5 ஆண்டு காலம் அவர் ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். தேவனுடைய சித்தம். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அநேக வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார், எல்லாம் அதற்குள்ளாக அடங்கும். ஊழியம் செய்தார், ஜனங்களை நீதிக்குள்ளாக நடத்தின ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், எப்படி பரிசுத்தமுள்ள வாழ்க்கை இருக்க வேண்டும். ஏனென்றால் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி பிதா நமக்கு சொல்லி இருக்கிறார். அப்போ அவர் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறதுனால நம்மை பார்த்து சொல்கிறார். அப்போ அவருடைய சித்தம் என்ன என்பதனை அறிந்து அதன்படி நாம் செய்தால் மாத்திரமே பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியும். அப்படி இல்லை என்றால் பரலோக ராஜ்யத்தில் நமக்கு இடம் இல்லை. ஒருவேளை இங்கு நம்ம ஊழியத்தை செய்யலாம், இங்கு பிசாசுகளை துரத்தலாம், இயேசுங்கிற நாமத்தை சொன்னாலே பிசாசுகள் ஓடும், அற்புதங்கள் நடக்கும். அப்படி செய்வதனால் இந்த உலகத்தில் நான் ஒரு ஊழியக்காரன் என்று சொல்லி நான் பெயர் பெற்றிருக்கலாமே தவிர பரலோக ராஜ்யத்தில் நமக்கு இடம் கிடைப்பது கிடையாது. பரலோக ராஜ்யத்தில் நமக்கு இடம் கிடைக்க வேண்டுமா? தேவ சித்தம் செய்ய வேண்டும். என்னை கொண்டு தேவனுடைய திட்டம் என்ன? இயேசு எப்படி இந்த உலகத்தில் வந்து தேவ திட்டத்தை நிறைவேற்றினார்? எப்படி நிறைவேற்றினார்? அவர் தனக்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தன்னுடைய ஜனங்களுக்காக ஜீவனை கொடுத்தார். அது தேவ சித்தம். இயேசு இந்த உலகத்தில் வந்து தன்னுடைய ஜீவனை கொடுக்க வேண்டும் என்பது பிதாவினுடைய சித்தமாக இருந்தபடியினால் அவர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றினார். நீங்கள் அறியாத ஒரு போஜனம் இருக்கிறது, என்னுடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிற கிரியையே எனக்கு போஜனம். அவர் சித்தத்தை நிறைவேற்றுதான் எனக்கு ஆகாரம். இந்த உலக பிரகாரமாக சாப்பிடுவதல்ல, பிதாவினுடைய சித்தத்தை நான் செய்ய வேண்டும். அதற்குத்தான் நான் அங்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன், அதற்குத்தான் நான் இந்த பூமியில் வந்திருக்கிறேன் என்று சொல்லி இயேசு சொல்வது போல நாமும் பிதாவினுடைய சித்தம் செய்கிறவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? அந்த வாழ்க்கை இருந்தால் மாத்திரமே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது, பிதா பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், அதை தவிர, பிதாவினுடைய சித்தம் செய்கிறவர்களை தவிர வேறு ஒருவரும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்பது தேவனுடைய வார்த்தை. தெளிவான ஒரு வார்த்தையாக இருக்கிறது, ஜீவனுள்ள வார்த்தை.
அந்த வார்த்தை சொல்லுகிறது, பரலோக ராஜ்யத்தில் அவருடைய சித்தம் செய்கிறவர்கள் மாத்திரமே பிரவேசிக்க முடியும். அப்படி என்றால் தேவனுடைய சித்தம் என்பதனை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக நாம் பார்க்கிறோம் 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது, நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு விலகியிருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. தேவ சித்தம் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. தேவன் நம்மிடத்தில் விரும்புகிற காரியம், நாம் இந்த உலகத்தில் மனிதர்களாக பிறந்திருக்கிறோம். நமக்கு 6 அறிவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எதற்காக? பாவம் எது, தவறு எது என்பதை அதனை அறிந்து அதிலிருந்து விலகி பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான். இந்த காலகட்டத்தில் பரிசுத்தம் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருந்து கொண்டு இருக்கிறது. பாவம் நிறைந்த உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்மை சுற்றிலும் பாவங்கள் மலிந்து போய் கிடக்கிறது, நலிந்து போய் கிடக்கிறது. எங்கு பார்த்தாலும் ஒரே பாவம் பாவம் பாவம். அப்படிப்பட்ட பாவ உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதே என்னுடைய சித்தமாக இருக்கிறது, என்னுடைய விருப்பமாக இருக்கிறது. நீ இந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தால்தான் பரலோக ராஜ்யத்தில் வந்து சேர்ந்து என்னோடு கூட நீ இருக்க முடியும். பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், அதுதான் தேவனுக்கு சித்தம் உள்ளவர்களாக இருக்கிறார். நாம் நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறோம்? நான் எப்படி இருக்கிறேன்? நான் ஒரு சின்ன வேலையை செய்து கொண்டு இருக்கிறேன். என் பிள்ளை டாக்டராக மாற வேண்டும், என்னுடைய பிள்ளை இன்ஜினியராக மாற வேண்டும், என்னுடைய பிள்ளை கலெக்டராக மாற வேண்டும், என் பிள்ளை என்னுடைய பேச்சை கேட்க வேண்டும் என்பதனை நாம் நினைக்கிறோம். நம்முடைய விருப்பத்திற்கு விரோதமாக பிள்ளைகள் செயல்படக்கூடாது. அப்படி செயல்பட்டு விட்டால் உடனே உனக்கு இந்த சொத்து கிடையாது. எனக்கு விருப்பப்படி செய்யலல்ல, நான் சொல்றபடி நீ செய்யல, அப்போ உனக்கு சொத்து கிடையாது. இந்த சொத்து நான் சம்பாதித்து வைத்திருக்கிற சொத்து, இது நான் கஷ்டப்பட்டு உழைச்சது. நான் எவ்வளவு வேதனைப்பட்டு இருக்கிறேன், இந்த சம்பாத்தியத்தை உருவாக்குவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறேன், இதை உருவாக்கி வச்சிருக்கிறேன். இதை யாருக்கு கொடுப்பது? எனக்கு விருப்பம், என்னுடைய விருப்பத்தின்படி நான் செய்வேன். நீ என்னுடைய விருப்பத்தை செய்யவில்லை, நீ என்னுடைய சித்தத்தின்படி நீ செய்யாமல் இருந்ததினால உன்னுடைய வாழ்க்கை நீ தேர்ந்தெடுத்து கொண்டபடியினால் நான் உனக்கு என்னுடைய சொத்துல எந்த இதையும் நான் தருவது இல்லை என்று நம்ம சொல்லுகிறோம். நம்முடைய பிள்ளைகிட்ட இப்படி சொல்றோம். ஆனா பிதாவின் இடத்தில் சொல்றோம், ஆண்டவரே என்னை பரலோக ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்ளும். நம்முடைய பிள்ளைகள் நம்ம இருக்கிற நிலைமை வேற. நான் ஒரு சாதாரணமான வேலையை செய்து கொண்டு இருக்கிறேன், கூலி வேலை செய்கிறேன், அல்லது கவர்மெண்ட்ல ஏதோ ஒரு வேலையை நான் செய்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் என்னுடைய பிள்ளை எனக்கு மேலாக உயர வேண்டும், நல்ல உயர்ந்த அதிகாரியாக வர வேண்டும் என்பதனை நான் விருப்பம் வைத்து கொண்டு, அப்பதான் எனக்கு பெருமை. என் பிள்ளை உயர்ந்த இடத்துல இருந்தா தான் எனக்கு பெருமை. ஆனால் நான் எப்படி இருக்கிறேன்? நான் கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறேன், நான் உழைத்து கொண்டு தான் இருக்கிறேன். ஆனால் என்னுடைய பிள்ளை மேலே உயர்ந்த ஸ்தானத்துக்கு வந்துருச்சுன்னா நான் பெருமை உள்ளவனாக இருப்பேன், கனத்துக்குள்ளவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம விருப்பப்படுகிறோம். நான் மது போதையில் இருக்கலாம், நான் விபச்சாரம் வேசித்தனம் பண்ணி கொண்டு இருக்கலாம், ஆனால் என் பிள்ளை அதை செய்தால் நீ ஏன் இதை செய்கிறாய் என்று சொல்லி நான் கண்டித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அந்த பரமபிதா இருக்கிறாரே, அவர் என்ன சொல்றாருன்னா, நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள்.
நீங்கள் என் ஜனமாக இருக்கிறீர்கள், நீங்கள் என் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். அப்படி என்றால் நான் எப்படி பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறேனோ அதே போல நீங்களும் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி இன்று இயேசு நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை தான் தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை. பரிசுத்தம் என்பது என்ன? ஒருவேளை நான் போதை விட்டுட்டேன், போதை வஸ்துக்களை பயன்படுத்தலை, விபச்சாரம் வேசித்தனம் பண்ணலை, நான் இயேசுவுக்கு பின்பாக ஓடிக்கொண்டு இருக்கிறேன், இதுதான் பாவத்திலிருந்து விடுபட்டதா? வேதத்திலிருந்து சொல்லுகிறேன். 1 சாமுவேல் 12வது அதிகாரம் அதில் 23வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 12வது அதிகாரம் அதில் 23வது வசனத்தில் அங்கு சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 1 சாமுவேல் 12வது அதிகாரம் அதில் 23வது வசனத்தில் அங்கு ஜனங்கள் சொல்கிறாங்க, ஐயா நாங்கள் இப்படிப்பட்ட தவறுதலை நாங்கள் செய்துவிட்டோம், எங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது 23வது வசனத்தில் சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாயிருப்பேன். நானும் ஜனங்களுக்காக விண்ணப்பம் செய்யாவிட்டால் பாவம் செய்கிறவனாக இருப்பேன். நான் பாவ பழக்கத்தில் இல்லை, நான் விபச்சார வேசித்தனம் பண்ணலை, நான் எந்த மது போதைக்கும் அடிமைப்படலை, நான் இயேசுவை பின்பற்றி தான் வந்து கொண்டிருக்கிறேன், அதனால் நான் பாவம் செய்யவில்லை என்று யாரும் சொல்ல முடியாது. வசனம் சொல்லுகிறது, நானும் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாக இருப்பேன். அப்படி என்றால் என்ன? இந்த தேசத்திற்காக அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக திறப்பில் நின்று ஜபிக்கிறவர்களாக ஒவ்வொருவரும் மாற வேண்டுமே. ஜபிக்கிறோமா? எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 22வது அதிகாரம் 30வது வசனத்தில் அங்கலாய்ப்போடு கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார், நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணேன். தேசம் பாவத்தில் விழுந்து போய் கிடக்கிறது, பாவம் நலிந்து போய் கிடக்கிறது. ஒருவருக்கொருவர் வெட்டு குத்து என்று போய்கொண்டு இருக்கிறார்கள். ஒருவருக்கொருவர் உண்மை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள், சுபாவ அன்பு இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாகவே பாவம் செய்து கொண்டு இருக்கிறார்களே, அவர்களுக்காக நான் பரிதபித்து தேசத்திற்காக திறப்பில் நின்று நான் கர்த்தருடைய வாசலில் நின்று ஜபிக்கவில்லை என்றால் நான் பாவம் செய்கிறவனாயிருப்பேன். பரிசுத்தம் எனக்கு இல்லை. பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வேண்டுமா? தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும். அதே எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 22வது அதிகாரத்தை நீங்கள் முழுவதுமாக வாசித்து பாருங்கள். அதில் பிரபுக்கள் எப்படி இருக்கிறார்கள், அதிகாரிகள் எப்படி இருக்கிறார்கள், தீர்க்க தரிசிகள் எப்படி இருக்கிறார்கள், மேய்ப்பர்கள் எப்படி இருக்கிறார்கள், ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள், அத்தனை காரியத்தையும் சொல்லிவிட்டு சொல்கிறார், தேசத்தை நான் அழிக்கப் போகிறேன். ஏன் ஒருவரும் சரியில்லை, நான் தேசத்தை அழிக்கப் போகிறேன். இவர்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு ஒரு நபர் கூட இல்லை. ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்காவிட்டாலாம் பாவம் செய்கிறவர்களாக இருப்போம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை நாம் போதை வஸ்துகளை விட்டு விலகுவது மாத்திரமல்ல, விபச்சார வேசித்தனத்திலிருந்து விலகுவது மாத்திரமல்ல, தேசத்திற்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிறவர்களாக நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். அடுத்து வேதம் சொல்லுகிறது, 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 15வது அதிகாரம் 23வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் 1 சாமுவேல் 15:23 ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும். ரெண்டகம் பண்ணுதல், அங்கு சவுலினிடத்தில் கர்த்தர் சொல்லுவார், அமலேக்கியரை முற்றிலுமாக அழித்து போட்டு விடு, அவங்க இருக்கக்கூடாது, அவங்க ஒருவர் கூட இல்லாதபடிக்கு அத்தனை பேரையும் நிர்மூலமாக்கி அழித்து போய்விடு, சிறுவர் முதல் பெரியவர் யாரையும் விட்டு வைக்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறதை கேட்டுட்டு போய் அங்கு போய் என்ன செய்யறான்? எல்லாவற்றையும் விட்டு வைக்கிறான், நல்லதை எல்லாம் விட்டு வைக்கிறான், ராஜாவை விட்டு வைக்கிறான். தீர்க்கதரிசி வந்து கேட்கிறான், கர்த்தர் செய்த காரியத்தையும் அத்தனையும் செய்து விட்டாயா? கர்த்தர் சொன்னபடி எல்லாவற்றையும் நான் செய்து விட்டேன். அப்ப ஆடு மாடுகளின் சத்தம் கேட்கிறதே, அது என்ன? இந்த ஜனங்கள் உம்முடைய தேவனுக்காக பலியிடும்படியாக அவர்கள் விட்டு வைத்திருக்கிறார்கள். கர்த்தர் சொல்றார், அதை அழிச்சு போட்டு அதை விட்டு, அது தேவையில்லை உனக்கு. ஆனால் நாம் கர்த்தர் எதை வேண்டான்னு சொல்றாரோ அதை மாத்திரம் கொண்டு வந்து வச்சுட்டு கர்த்தருக்காக
காணிக்கைகளை செலுத்துகிறோமே, நம்முடைய கையிலிருந்து கர்த்தருக்கு செலுத்துகிற காணிக்கை எப்படிப்பட்ட காணிக்கையாக இருக்கிறது? சற்று ஆராய்ந்து பார்ப்போம், சற்று யோசித்து பார்ப்போம். கர்த்தருக்கு செலுத்தக்கூடியதை எப்படி செலுத்தி கொண்டிருக்கிறோம்? அங்கு கர்த்தர் அழிக்க சொன்ன காரியத்தை அவன் விட்டு வைத்து விட்டு, கர்த்தருக்கு பலியிடும்படியாக நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். ரெண்டகம் பண்ணுதல், கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக பேசக்கூடிய காரியம் பில்லி சூனிய பாவத்திற்கு சமம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. காணிக்கை செலுத்துகிறோம். நம்முடைய கையின் பிரயாசத்திலிருந்து எப்படிப்பட்ட காணிக்கையை செலுத்துகிறோம்? ஆபேல் காயின் குறித்து நம்ம பார்க்கிறோமே, 2 பேருடைய காணிக்கை எப்படி செலுத்தினார்கள். நாம் காணிக்கை கர்த்தருக்கு எப்படி கொடுத்து கொண்டு இருக்கிறோம்? கர்த்தர் விரும்புகிறபடி கொடுக்கிறோமா? முதற் பலனை கொடுக்கிறோமா? கொழுத்தவையில் நல்லதை கொடுக்கிறோமா? அல்லது நசலானது ஊனமுற்றதை கர்த்தருக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறோமா? எப்படிப்பட்ட காரியத்தை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம்? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. தேவ சித்தத்தில் ஒன்று, எல்லாரும் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஜெபிக்காமல் இருப்பது பாவம். கர்த்தருடைய காணிக்கை நாம் எப்படி செலுத்துகிறோம்? கர்த்தர் விரும்புகிற காரியத்தை செய்துவிட்டு கர்த்தர் விரும்புகிறபடி காணிக்கையை கொடுக்கிறோமா? இல்லை என்றால் அது பாவம், பரிசுத்த குலைச்சல். வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார்க்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவையானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். தேவ சித்தம் செய்கிறவன் மாத்திரமே பரலோக ராஜ்யத்தில் செல்ல முடியும். நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும். அதற்காகத்தான் கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நான் காணிக்கை கொடுத்துட்டா போதும், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். இல்லை இல்லை இல்லை, நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. கையில் உள்ள எப்படி காணிக்கையை செலுத்துகிறோம், எப்படிப்பட்ட காணிக்கை கர்த்தருக்கு செலுத்துகிறோம், அதில் கவனமாக நம்ம இருக்க வேண்டும். அடுத்து அதே 1 சாமுவேல் 15:23 சொல்லுகிறது, முரட்டாட்டம் பண்ணுதல் அபபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. முரட்டாட்டம் பண்ணுதல், கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னால் அதை கேட்காதபடிக்கு காதுகளை விலக்கி கொண்டிருக்கிறோம். முரட்டாட்டம். தேவ சபை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, நீ இப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபட்டு இருக்கிறாய், இதிலிருந்து உன்னை விடுவித்துக் கொள் என்று சொன்னால் இந்த ஊழியக்காரன் தேவையில்லை. பலிபீடத்திலிருந்து வருகிறது கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தைக்கு செவி கொடாமல் நாம் முரட்டாட்டம் பண்ணுகிறவோமாக இருந்தோம் என்றால் அபபக்தியான பாவத்தை செய்கிறோம். பரிசுத்தம் உள்ளவர்களாக நம்ம இல்லை. பரிசுத்த குலைச்சலோடு நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். அதான் கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். முரட்டாட்டம் பண்ணுகிறோமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு இணங்கி நம்ம செவி சாய்க்கிறோமா? கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கொண்டு இருக்கிறோமா? ஆதாமை பார்த்து சொன்னார், நீ எல்லாவற்றையும் புசிக்கலாம், அந்த ஒரே கனியை மாத்திரம் புசிக்காதே. பிசாசு அதைத்தான் வஞ்சித்தான். அதே போல கர்த்தர் எதை வேண்டாம் என்று சொல்லுகிறாரோ அதே காரியத்தில் நம்ம ஈடுபட்டு கொண்டு நாம் முரட்டாட்டம் பண்ணி கொண்டிருந்தோம் என்றால் கர்த்தருக்கு விரோதமான பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம். சவுல் தள்ளப்பட்டான். காரணம், கர்த்தருடைய வார்த்தைக்கு ரெண்டகம் பண்ணினது நிமித்தமாக, அதே போல முரட்டாட்டம் பண்ணினது நிமித்தமாக சவுல் ராஜ்யபாரத்திலிருந்து தள்ளப்பட்டது போல பரலோக ராஜ்யத்திலிருந்து நாம் தள்ளப்பட்டு விடக்கூடாது. ஜீவ புஸ்தகத்திலிருந்து நம்முடைய பெயர் கிறுக்கி போடப்பட்டு விடக்கூடாது. எனக்கு அன்பானவர்களே, ஆவியானவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? பரிசுத்தம் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அந்த சித்தத்தை நிறைவேற்றி பரலோக ராஜ்யத்தில் நம்ம பிரவேசிக்க வேண்டும். இந்த கர்த்தர் உங்களோடு கூட பரிசுத்தத்தை குறித்து நம்மோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம். நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன்? நான் தேசத்திற்காக திறப்பில் நின்று ஜபிக்கிறவனாக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக திறப்பில் நிற்கிறவனாக நான் இருந்து கொண்டு இருக்கிறேனா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தருடைய வாழ்க்கைக்கு நான் கீழ்ப்படுகிறேனா? ரெண்டகம் பண்ணி கொண்டு இருக்கிறேனா? ரெட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனா? ஆலயத்துக்கு ஒரு வாழ்க்கை, ஆலயத்துக்கு புறம்பான ஒரு வாழ்க்கை, இப்படிப்பட்ட வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனா? சற்று ஆராய்ந்து பார்க்க இன்று அழைக்கப்பட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோமா? முரட்டாட்டம் பண்ணி கொண்டு இருக்கிறோமா? ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அப்படியே தலைகளை தாழ்த்தி ஜபிப்போமா?
தகப்பனே, நீர் பேசின இந்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறோம்ப்பா. இயேசுவே, அதில் நீர் எங்களுக்கு முதல்ல நீர் கொடுத்திருக்கிற உம்முடைய சித்தம் பரிசுத்தம். ஆண்டவரே, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ தேசத்திற்காக ஜெபிக்கிறவர்களாக நாங்கள் கொடுக்கிற காணிக்கை ஆண்டவரே எப்படிப்பட்ட காணிக்கையாக இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்த்து உமக்கு நீர் விரும்புகிற காணிக்கையை செலுத்துகிறவர்களாக தகப்பனே, இன்னும் ஆண்டவரே நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்து முரட்டாட்டம் பண்ணுகிறவர்களாக இராதபடிக்கு, இஸ்ரவேல் ஜனங்களைப் போல இராதபடிக்கு ஆண்டவரே எங்களை மாற்றுவீராக அப்படின்னு சொல்லி ஜெபிப்போமா. தகப்பனே, நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசின இந்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே, நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்பதே தேவ சித்தம். அந்த பரிசுத்தத்தில் நாங்கள் எங்களை காத்து கொண்டு ஆண்டவரே யோசேப்பை போல, தானியேலை போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவரே முன்மாதிரியாக வாழ்ந்து இந்த தேவ ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. இந்த உலக தேவைகள் அத்தனையும் பிள்ளைகளுக்கு கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உடைய கரத்தில் முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.